ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணியில் இருக்க சிக்கன் டேஸ்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ண 1.5 கிலோ சிக்கன் கூட கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. 1/4 கப் தயிர் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பாசுமதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இஞ்சியும் பூண்டையும் சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி ரெடி பண்ண மசாலா ரெடி ஆயிடுச்சு. தம் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் டால்டா சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. பாதி வேகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிட்டு எடுத்துக்குங்க. பெரிய பீஸஸாக இருக்கனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு கலர் மாறினதும் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்குங்க. இது கூட மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இது நம்ம பிரியாணி செய்கிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே ஊறிடும். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூட நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு மசாலாவை இது கூட சேர்த்துக்குங்க. இதில் 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு பொடியாக நறுக்குன புதினாவும் கொத்தமல்லியும் துவிக்குங்க. இது எல்லாம் வதங்கினதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பாசுமதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். சிக்கன் பாதி அளவு வெந்ததுனால சிக்கன் வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் வடிகட்டி வச்சுருந்த பாசுமதி அரிசியை இதில் சேர்த்துக்குங்க. எப்பவுமே பாசுமதி அரிசி சேர்த்தா ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் எப்படி முட்டை வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அரிசி இந்த மாதிரி மேலே தெரிகிற அளவுக்கு வரட்டும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் மசாலா நல்லா ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் சிக்கன் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதை மூடிட்டு மேலே வெயிட்டாக ஒரு தண்ணியோ இல்லை வேறு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்குங்க. மீடியமான தீயில் தம்மில் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. காக்கி ராமராவ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க பீஸ் எல்லாம் எதுவும் ஒதுக்காமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.